அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார், சுகம் தருவார், பலன் தருவார் என்று திட்டமாய் சொல்லுகிறோம் என்றால், வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இயேசுவினுடைய சித்தம் நாம் சுகம் அடைவது. அல்லேலூயா. இயேசுவினுடைய சித்தம் நாம் சுகம் அடைவது, நாம் சுகத்தோடு இருப்பது அவருடைய சித்தம். இயேசு இங்கு ஒரு குஷ்டரோகி இயேசுவினிடத்துல வரான். வந்து சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்னு கேட்குறான். நம்ம பாஷையில சொல்லணும்னா, ஆண்டவரே உமக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா என்ன சுகமாக்குங்க அப்படின்னு கேட்குறான். இயேசு உடனே அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ என்ன செய், சுகம் அடைந்து கொள் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சுகம் கொடுக்கிறார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான், சுகம் அடைந்தான் என்று வேதம் சொல்லுது. அப்ப இயேசுவினுடைய பிரதானமான சித்தம், அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம் உங்களை குறித்து, என்னை குறித்து நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்பதே. அல்லேலூயா. அப்ப நம்ம நல்ல பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, சுகத்தோடு இருக்க வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த போது, முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த போது, இந்த உலகத்துல வியாதி கிடையாது, பலவீனம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஆரோக்கியமான உலகத்தை தேவன் சிருஷ்டித்திருந்தார். முதல் மனிதனுக்கு சுகவீனம் பலவீனம் இல்லை. ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்துல இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய சரீரம் அது ஆரோக்கியமானது. அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு, நல்ல பலன், சுகம் என்கிறதான அந்த மகிமையின் சரீரத்துல நல்லா இருந்தாங்க. ஆனா எப்பொழுது பாவம் மனித குலத்திற்குள் உட்பிரவேசித்ததோ, அதன் பிற்பாடு வியாதியும் அவர்களை தொற்றிக் கொண்டது. வியாதி மனிதனை பிடித்து கொண்டது. இயேசு நன்மை செய்ய விரும்புகிறார், பிசாசோ ஜனங்களுக்கு தீமை செய்ய விரும்புகிறான். இயேசு ஜனங்களை சுகமாயிருக்க விரும்புகிறார், ஆனா சத்ருவானவன் ஜனங்களுக்கு சுகவீனத்தையும் பலவீனத்தையும் கொடுக்க விரும்புகிறான். முதலில் தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த போது அவருடைய திட்டம், நோக்கம் எல்லாம் நன்மையானதாகவே இருந்தது. ஆனால் சத்ருவானவன் அந்த நன்மைக்கு எதிர்மறையாக செயல்பட்டான். எங்கு தேவன் நன்மையை உண்டாக்கி வைத்திருந்தாரோ அங்கே அவன் தீமையை ஏற்படுத்தி இருந்தான். அப்ப தேவன் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து மனிதன் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்ச இடத்துல பிசாசானவன் எதை கொண்டு வந்தான்? வியாதியை கொண்டு வந்தான், பலவீனம், சுகவீனத்தை கொண்டு வந்தான். அதனால ஜனங்கள் இன்றைக்கு ஆரோக்கியமற்ற நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில கூட சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். ஆனாலும் நம்முடைய சரீரத்துல பலவீனங்கள் வருது, நம்முடைய சரீரத்துல வியாதிகள் வருது. இந்த வியாதி பலவீனம் என்பது இந்த உலகத்துல மனுஷனா இருக்கிற காலம் வரைக்கும் அது வரும். ஆனா அதை மேற்கொண்டு சுகத்தோடு வாழ்வதற்கு தான் இயேசு நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அந்த இயேசுவினுடைய சுகமளிக்கிற வல்லமை, அற்புதம் செய்கிறதான அந்த வல்லமை, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றும் நமக்குள்ள, நம் மத்தியில வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறபடினால், என்னதான் இந்த உலகத்துல வியாதி பலவீனம் இருந்தாலும் அந்த வல்லமை, அந்த வியாதி, அந்த சுகவீனம், அந்த பலவீனத்தை எல்லாம் மேற்கொண்டு நாம் ஜெயமாய் வாழ்வதற்கு, சுகத்தோடு வாழ்வதற்கு இயேசுவின் வல்லமை நமக்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வியாதி பலவீனங்களுக்கு, சுகவீனங்களுக்கு மருத்துவமனைக்கு போகக்கூடாதா, மருந்து சாப்பிடக்கூடாதா அப்படின்னா அப்படி அல்ல. இயேசுவே சொல்றாரு, பிணியாளிக்கு வைத்தியன் தேவை அப்படின்னு சொல்றார். வைத்தியன் பிணியாளிக்கு தேவை அப்படின்னா, வியாதியோடு இருக்கிற, பலவீனத்தோடு இருக்கிற ஒருவருக்கு
வைத்தியர் தேவை. நம்ம அப்ப நம்மளுடைய பலவீனங்கள் சுகவீனங்களுக்காக மருத்துவமனையில போய் டாக்டரை பார்க்கறதும் மருந்து எடுத்துக்கொள்வதும் அது தவறல்ல. ஆனா ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மருத்துவர்களை காட்டிலும், மருத்துவர்கள் கொடுக்கிற மருந்தை காட்டிலும் நமக்கு சுகம் தரக்கூடிய இயேசு பெரியவர். அல்லேலூயா. ஆமா, மருத்துவர்களே என்ன சொல்லுகிறார்கள் என்றால், we treat, God heals அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவர்களே என்ன சொல்றாங்க? நாங்கள் மருத்துவம் செய்கிறோம், தேவன் சுகம் தருகிறார். அப்ப மருந்து மருத்துவம் அது தவறில்ல. ஆனா சுகம் யார் தான் தர வேண்டும்? இயேசுதான் தர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, மருந்து சாப்பிட்டு சுகமாகாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. மருந்து சாப்பிட்டு சுகமே ஆகாத ஆள் இருக்கு. ஆனா அதே சமயத்துல இயேசுவை தேடி வந்து சுகத்தை பெற்றுக்கொண்ட எத்தனையோ பேர் உண்டு. அல்லேலூயா. அப்ப மருந்தல்ல, நம்மள சுகத்தோடு வைக்கிற தேவன் தான் பெரியவர். அல்லேலூயா. அப்ப இந்த மருந்து மாத்திரைகளை எடுக்கிறது அப்படிங்கிறது பிணியாளிக்கு வைத்தியன் தேவை அப்படிங்கிற அடிப்படையில தான். இந்த உலகத்துல நம்ம வாழ்ற வரைக்கும் நமக்கு வியாதி பலவீனங்கள் என்கிற நிலையில இருந்து நம்ம வாழ்கிறதுனால, அந்த பிணியாளி என்கிற நிலையில இருக்கிறதுனால, பலவீனப்பட்ட ஆட்கள் என்கிற நிலையில இருக்கிறதுனால நமக்கு மருந்தும் மருத்துவர்களும் தேவை. ஆனா சுகத்தை யார் தான் தரணும்? இயேசுதான் தர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சுகம் தருகிறவர். அவர் இன்றும் சுகம் தருகிறவராகவே இருக்கிறார். இன்றும் அவருடைய சுகமளிக்கும் வல்லமை கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. இன்றும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நம்முடைய விசுவாசத்தை தேவன் பார்க்கிறார். பார்த்து அதனால நமக்கு ஒரு சுகத்தை என்ன செய்யறாரு? தரார். நீங்க வேதத்துல எங்க வாசிச்சாலும் அநேக இடங்கள்ல பாருங்க, அவர் சுகத்தை பெறணும்னு வந்த அநேகரை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் முன்னை ரட்சித்தது. இப்படித்தான் சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, அவனுக்குள்ள இருந்த விசுவாசத்தை பார்த்து அவனுக்கு என்ன கொடுத்துட்டாரு? சுகம் கொடுத்துட்டார். இன்னைக்கும் நம்ம சுகமடைய வேண்டும் என்றால் நமக்கு தேவை என்ன? விசுவாசம். கர்த்தர் என்னை சுகப்படுத்துவார், இயேசு எனக்கு சுகம் தருவார், அவருடைய வார்த்தையினால் நான் சுகமடைவேன் என்கிற விசுவாசம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் பதறான். அப்ப நம்ம வியாதி பலவீனத்தை பார்த்து பதற வேண்டியதில்லை. மாறாக விசுவாசத்தோடு சொல்லலாம், என்னை சுகப்படுத்துகிற கிறிஸ்து இயேசு என்னோடு கூட இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு சுகம் தருவார், அவர் எனக்கு பலன் தருவார். அல்லேலூயா. இந்த விசுவாசம் நம்மளை ரட்சிக்கும், நமக்கு விடுதலையை தரும். அல்லேலூயா. அப்ப இங்க இந்த 8வது அதிகாரமே பாத்தீங்கன்னா சாப்டர் ஆஃப் மிராக்கிள்ஸ், அற்புதத்தின் அதிகாரம் என்று சொல்லப்படுகிறது. இயேசு ஊழியத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் ஊழியத்தை துவங்குகிறார். துவங்கும் போதே அற்புதங்களா செய்யறார். அப்படி நிகழப்பட்டதான ஒன்றுதான் இந்த 8வது அதிகாரம் முழுசும். அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாக இருந்தது. அற்புதத்தின் வாயிலாய் இயேசு யார் என்கிற அந்த மகிமையை வெளிப்படுத்துகிற அதிகாரம் தான் இந்த 8வது அதிகாரம். சோ அப்படி இயேசு துவங்கும் போது அநேக ஜனங்கள் அவரை பார்த்து வராங்க. ஒரு பெரிய கூட்டமே வருது, திரளான ஜன கூட்டம். இயேசு அவங்க எல்லாத்தையும் பார்க்கிறாரு. அவங்க எல்லாரும் அவருக்கு பின் செல்கிறார்கள். அந்த இடத்துல ஒருத்தன் குஷ்டரோகி, அவன் என்ன செய்யறான்னா, இயேசு வருகிறார் என்று அறிந்து குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வருகிறான். அவரை பணிந்து கொள்கிறான். பணிந்து கொண்டு அவன் ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். அந்த விண்ணப்பம் என்ன? ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை
சுத்தமாக்க உம்மால் கூடும். அல்லேலூயா. இங்க 4 காரியம் உண்டு. அந்த 4 தான் இன்னைக்கு நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து சுகத்தை பெற்று தரும். இந்த 4 நான் இன்னைக்கு இந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். இவன் வருகிறான், பணிந்து கொள்ளுகிறான், ஆண்டவர்கிட்ட சொல்றான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும் என்கிறான். உடனே இயேசு கரம் நீட்டி தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகுன்னு சொல்லி அவனுக்கு என்ன செஞ்சிட்டாரு? சுகம் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அப்ப இயேசுவுக்கு நம்ம சுகமாய் இருப்பது அவருடைய சித்தம், விருப்பம். நம்ம வியாதியோடு இருப்பது அல்ல, நம்ம நல்ல சுகத்தோடு இருப்பது அவருடைய விருப்பம், நல்ல பலத்தோடு இருப்பது அவருடைய சித்தம். நாம என்ன செய்யணும்? சுகத்தை பெறுவதற்கு, பலன் அடைவதற்கு நாம என்ன செய்யணும்? இந்த குஷ்டரோகி செய்த மாதிரி நம்ம ஒரு 4 காரியத்தை செய்ய வேண்டியிருக்கு. ஒவ்வொன்றா சொல்றேன், குறிப்பெடுத்துக்கோங்க. அதன்படி வாழ்வோம், சுகத்தை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. 1, அவன் 2வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், குஷ்டரோகி ஒருவன் என்ன சொல்லியிருக்கு? குஷ்டரோகி ஒருவன் வந்து. முதல்ல வரணும். சுகம் வேண்டும் என்றால் வரணும். குஷ்டரோகி வந்துன்னு இங்க வேதம் காண்பிப்பதற்கு ஒரு டீப் மீனிங் இருக்கு. leper people cannot approach other people. அந்நாட்கள்ல குஷ்டரோகிகள் மற்ற ஜனங்களோடு என்ன செய்ய முடியாது? தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. அவ்வளவு ஈஸியா ஊருக்குள்ள வர முடியாது. அவ்வளவு ஈஸியா ஜனக்கூட்டம் இருக்கிற இடத்துக்கு என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அவர்கள் பாளையத்திற்கு புறம்பாய் இருக்க வேண்டியவர்கள். ஊருக்கு வெளியே பெரிய பள்ளத்தாக்குல அவங்கள கொண்டு போய் வச்சிருப்பாங்க. ஊருக்கு வெளியே புறம்பா இருக்கிற ஆட்கள் அவ்வளவு ஈஸியா உள்ள என்ன செய்ய முடியாது? வர முடியாது. ஆனா இங்க வசனம் சொல்லுது, குஷ்டரோகி ஒருவன் வந்து. அப்ப யோசிச்சு பாருங்க, he took risk to come. அவன் வர்றதுக்கு சில சவால்களை எடுத்து சந்தித்து தான் வந்திருக்கிறான். வரும்போது சிலர் அதட்டி இருப்பாங்க, சிலர் கல் எடுத்திருப்பாங்க, ஒழுங்கா ஓடிரும் மண்டையை உடைச்சிருவேன்னு கல்லை தூக்கி என்ன செஞ்சிருப்பாங்க? காட்டியிருப்பாங்க. சிலர் அவனை அதட்டி இருப்பாங்க. குஷ்டரோகி என்று பார்த்து சிலர் அவனை ஓடிருன்னு மிரட்டி துரத்தி இருப்பாங்க. சிலர் அவனை பார்த்து அவர்கள் ஓடி இருந்திருப்பாங்க. இதெல்லாம் அந்த நாட்கள்ல நடக்கிற ஒன்று. புரியுதா? அவ்வளவு எளிமையா குஷ்டரோகி ஒருவன் என்ன செஞ்சிட மாட்டாங்க, ஊருக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. அப்ப இவ்வளவு சவால்களை தாண்டி தான் இயேசுவினிடத்தில் அவன் வந்தான். புரியுதா உங்களுக்கு? சுகம் யாருக்கு கிடைக்கும்? இயேசுவினிடத்துல வருகிறவர்களுக்கு கிடைக்கும். யாருக்கு பலவீனம் நீங்கி பலன் உண்டாகும்? சவால்களை தாண்டி, எல்லா சூழல்களையும் தாண்டி இயேசுவினிடத்தில் வருகிறவர்களுக்கு பலன் உண்டாகும். அல்லேலூயா. அப்ப இயேசுவினிடத்துல வருகிறது அப்படிங்கிறது பிரதானமான ஒண்ணுங்க. வந்தா அற்புதம், வந்தா சுகம் உண்டு. அல்லேலூயா. சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களை இயேசுவால் சுகப்படுத்த முடியாது. இன்னைக்கு அநேகருடைய வியாதி பலவீனங்கள்ல இருந்து விடுதலை இல்லாம சுகவீனத்தோடே வாழ்க்கை கடந்து போவதற்கான காரணம் என்னன்னா, அவங்க சுகமடையணும்னு விரும்புறாங்களே தவிர வருவதற்கு அவங்களுக்கு என்ன இல்லை? மனம் இல்லை. இயேசுவினிடத்தில் வந்தா இயேசு சுகம் தருவார். இந்த குஷ்டரோகி வந்தான், சுகத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. 2வது வந்தான். அடுத்து என்ன சொல்லியிருக்கு வேதம்? வாசிங்க. அவரை பணிந்து. வந்தான், இப்ப பணிந்தான். அல்லேலூயா. வந்தவன் செய்த முதல் வேலை, பல நாட்கள் பழக்கப்பட்டவன் போல, இவரோடு பயணித்தவன் போல, எல்லா காரியங்களும் அறிந்தவன் போல உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்?
பணிந்து கொண்டான். ஆங்கிலத்துல சொல்லியிருக்கு he worshipped him அப்படின்னு சொல்லியிருக்கு. அவரை ஆராதித்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. வந்தான், என்ன செஞ்சானா? ஆராதித்தான். என்ன ஆராதிச்சிருப்பான்? என்ன ஆராதிச்சிருப்பான்? யோசிச்சு பாருங்க. இவன் யாரு? குஷ்டரோகி. என்னங்க ஆராதிச்சிருப்பான்? நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோடு நல்ல ஒரு நிலையில இருக்கிற, உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற, எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று செல்வ செழிப்போடு சகல ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உடைய ஒருவன் வந்து ஆராதிச்சானா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. புரியுதா? ஆண்டவரே உமக்கு நன்றி, நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம்னு எல்லாம் பெற்றவன் ஆராதிச்சானா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. பாளையத்துக்கு புறம்பா இருந்தவன், சவால்களை தாண்டி வந்தவன் என்ன செய்யறானா? ஆராதிக்கிறான். அப்ப என்ன ஆராதிச்சிருப்பான்? ஆச்சரியமா இருக்கு. நான் நினைக்கிறேன் இவன் எப்படி ஆராதிச்சிருப்பான் தெரியுமா? இயேசு எத்தனை பெரியவர் என்று சொல்லி அவரை ஆராதித்திருப்பான். இயேசு எத்தனை மகிமையுடையவர் என்று சொல்லி ஆராதித்திருப்பான். இயேசு எத்தனை மகத்துவம் உள்ளவர் என்று சொல்லி ஆராதிச்சிருப்பான். இயேசுவே நீர் வல்லமையுடையவர், நீர் அற்புதர், நீர் மகிமையுடையவர், நீர் மகத்துவமானவர்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிருப்பான்? ஆராதிச்சிருப்பான், புகழ்ந்திருப்பான். புரியுதா உங்களுக்கு? ஆமா, இது அவ்வளவு எளிமையானது அல்ல, எளிதானது அல்ல. அவ்வளவு ஈஸியா இந்த மாதிரி ஆராதனை வந்துராது. கஷ்டத்துல கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை இருக்கு பாருங்க, அதுதான் நமக்கு அற்புதத்தை பெற்று தரும். நீங்க நல்லா இருக்கும்போது ஆராதிக்கிறத விட, நீங்க கஷ்டத்திலையும் பாடுகளிலும் கடந்து போகும்போது நீங்க கர்த்தரை ஆராதிச்சீங்கன்னா கர்த்தர் இறங்கி உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இவன் பாடுகள்ல இருக்கும் போதே கர்த்தரை ஆராதித்தவன். இதை தாங்க யோபு நமக்கு கற்றுக் கொடுத்தார். எல்லாவற்றையும் இழந்த போது யோபு கர்த்தரை ஆராதித்தார், அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. எல்லாம் இருக்கும்போது இயேசுவே உமக்கு நன்றி அப்படி சொல்றதை விட, பலவீனத்துல சுகவீனத்துல இருக்கும் போதே நீங்க சொல்லுங்க, கர்த்தாவே நீர் நல்லவர். ஆமென். பக்கத்துல இருக்கிற ஆளு ஒன்னும் தெரியாதவன் கேட்கணும் உங்களை பார்த்து, என்ன நீ இவ்வளவு பலவீனம் சுகவீனத்துல இருக்கிற, இயேசுவே நீ நல்லவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியன்னு கேட்கணும். புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு நீங்க சொல்லணும், எனக்கு தெரியும், நான் எவ்வளவு வியாதியா இருந்தாலும், எவ்வளவு பலவீனம், எவ்வளவு சுகவீனத்துல இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனை போராட்டத்துல இருந்தாலும் நான் அறிந்திருக்கிறேன், என் இயேசு நல்லவர். அல்லேலூயா. அப்படி சொன்னா சுகம் உண்டு, அற்புதம் நடக்கும். ஆமென். இந்த குஷ்ட ரோகி அதைத்தான் செஞ்சான். வந்தான், பணிந்து கொண்டான், அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். இந்த ஆராதனையில வந்திருக்கிற நீங்க ஒவ்வொருவரும் பணிந்து கொள்ளுங்கள். கஷ்டத்தின் காலத்திலும் கர்த்தரை நீங்க கரமுயர்த்தி ஆராதித்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது அடுத்ததா சொல்லி இருக்கு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால். அந்த ஆண்டவரே அப்படிங்கிறதுக்கு அடுத்து ஒரு எக்ஸ்கிளமேட்டரி மார்க் இருக்கு, பாத்தீங்களா? இருக்கா? ஒரு எக்ஸ்கிளமேட்டரி மார்க். ஆண்டவரே ஆச்சரியமாய், அப்படியே அந்த கூப்பிடுகிறதான ஒரு தன்மையை வெளிப்படுத்துகிறது. அப்ப மூன்றாவது இவன் செஞ்ச காரியம், வந்தான், ஆராதித்தான், வந்தான், பணிந்தான், மூன்றாவது விண்ணப்பித்தான். அல்லேலூயா. மூன்றாவது அவன் என்ன செஞ்சான்? விண்ணப்பித்தான். நாம வந்து ஆராதித்து நம்மளுடைய காரியங்களை சொல்லக்கூடிய ஒரே இடம் அது இயேசுவின் சமூகம் மாத்திரமே. அல்லேலூயா. வேற நீங்க எங்க போய் என்னத்தை சொன்னாலும் அதற்கு நிரந்தர தீர்வு உண்டாகுமான்னு தெரியல. ஆனா இயேசுவின் இடத்துல வந்து விண்ணப்பித்தீர்கள் ஆனால் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அப்ப நம்ம இவனை போல மூன்றாவதா செய்ய வேண்டியது என்னன்னா, விண்ணப்பிக்கணும். இயேசுவின் இடத்துல வந்து நம்முடைய குறைகளை சொல்லணும், நம்முடைய காரியங்களை சொல்லணும், நம்முடைய தேவைகள், நம்முடைய எல்லாவற்றையும் நம்ம சொல்ல வேண்டிய ஒரே இடம் அது இயேசுவின் சமூகம் மாத்திரமே. அல்லேலூயா.
இவன் இயேசுனுடைய பிரசன்னத்தை, அவருடைய சமூகத்தை குறித்து அறிந்தவன் பாருங்க. அதனால வந்தவனே தனக்கு இருக்கிற காரியங்களை சொல்லிட்டான். அல்லேலூயா. சோ இப்ப வந்தான், பணிந்தான், விண்ணப்பித்தான். அடுத்ததா சொல்லி இருக்கு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால், வாசிங்க, என்னை சுத்தமாக்க சொல்லுங்க எல்லாரும். என்ன சொன்னானா? என்ன சொன்னா? உம்மால் ஆகும். You are able. You can. வந்தான், பணிந்தான், விண்ணப்பித்தான், விசுவாசித்தான். அவன் சொல்றான் பாருங்களேன், உம்மால் ஆகும். You can do it, God. Jesus, you can do it. இயேசுவே உம்மால் கூடும். ஆனா நீர் நினைக்கணும், விரும்பணும். நீங்க விரும்பினா, நீங்க எனக்கு சுகம் இவனுக்கு தேவை, இவனுக்கு கொடுத்துடலாம் நீங்க நினைச்சீங்கன்னா போதும், உங்களால என்ன செய்ய முடியும்? எனக்கு சுகம் கொடுக்க முடியும். உம்மால் ஆகும். அருமையான சகோதரா, சகோதரி, இந்த ஆராதனையில இருக்கிற ஒவ்வொருவரும் அப்படி நீங்க ஆண்டவரை விசுவாசித்து இருப்பீர்களானால் உங்களுக்கு சுகத்தை இயேசு தருவார். அல்லேலூயா. அவரால் எனக்கு அற்புதம் செய்ய கூடும், அவரால் ஆகும்னு சொல்லி விசுவாசித்து பாருங்க, அற்புதம் நிச்சயம் நடக்கும். அல்லேலூயா. இப்ப இயேசு என்ன செய்தாராம்? 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். குஷ்டரோகி செய்த காரியம். அடுத்து 3வது வசனத்துல இயேசு செய்த காரியமாக வேதம் சொல்லுது, இயேசு தமது கையை நீட்டினார், தொட்டார், அவனை சித்தமுண்டு சுத்தமாகன்னு சொல்லி சுகமாக்கினார். அல்லேலூயா. Being healed is Jesus will. இயேசுனுடைய சித்தம் நாம் சுகமாய் இருப்பதே. அல்லேலூயா. அப்ப நம்ம வியாதியோடு பலவீனத்தோடு இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நம்ம நல்ல ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு இருப்பதுதான் இயேசுவினுடைய விருப்பம். அதுதான் அவருடைய சித்தம். அப்ப நம்ம கடந்து செல்கிற வியாதி பலவீன பாதைகளை இயேசுவால் மாற்றக்கூடுமா? இயேசுவால் மாற்ற முடியுமா? நிச்சயம் முடியும். ஆமென். இந்த குஷ்டரோகி செய்த காரியம் நாமும் செய்ய கற்றுக்கொண்டோம். 1, வந்தான், பணிந்தான், விண்ணப்பித்தான், விசுவாசித்தான். நாமும் வர வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும், விண்ணப்பிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்படி இருந்தா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து நம்மை சுகப்படுத்தும்.